திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்நிறை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. சித்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மணிவாசகப் பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் மணிவாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகம் 46வது பதிகம். திருப்படி எழுச்சி. நம்மை ஆன்மீக வழியில் செல்ல விடாமல் தடுக்கும் மாயைக்கு எதிராக அருள் என்கிற படியை எழுப்பி செலுத்த வேண்டும் என்று கோருகின்ற பாடல்கள் இவை. தில்லையில் அருளப்பட்டவை 2 பாடல்கள் மட்டுமே இந்த பகுதியில் உள்ளன. பாடல் எண் 1. ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறையறைமின் மணமாயேறுமையர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயை படை வாராமே. பாட விளக்கம். ஞானம் என்கிற வாளை ஏந்தி வரும் நம் தலைவர் சிவபெருமான் அவருடைய நாதம் என்கிற முரசை கொட்டி முழக்குங்கள். பெருமை நிறைந்த காளையின் மீது ஏறி வரும் நம் தலைவர் அவருக்கு நிலா போன்ற வெண் கொற்றை குடையை பிடியுங்கள். போருக்கு செல்ல பாதுகாப்பு கவசமாக நன்மையை தரும் திருநீரை பூசிக்கொள்ளுங்கள். மாயைப்படியில் எதிரில் வந்து தாக்காமல் நாம் முன்னேறுவோம். வானம் என்கிற ஊரை கைப்பற்றுவோம். அருள் வாழும் வாழ்வோம் என கூறுகிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 2. தொண்டர்கால் தூசி செல்லீர் பக்தர்கால் சூழ போகீர் ஒன்றிரல் யோகிகளே பெரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களே கடைக்கூலை செல்மீன்கள் அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமே. 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 பாடல் விளக்கம். தொண்டர்களே, மாயத்துக்கு எதிரான போரில் நீங்கள்தான் காலாட்படை முன்னேறி வாருங்கள். பக்தர்களே, நீங்கள் அந்த தொண்டர் படையினரை சுற்றி நடந்து வாருங்கள். நுண்ணறிவு கொண்ட யோகிகளே, நீங்கள் பேர் அணியாக வாருங்கள். உறுதியான ஆற்றல் கொண்ட சித்தர்களே, நீங்கள் கூளை என்கிற பின் அணியாக நடந்து வாருங்கள். நாம் எல்லாரும் இவ்வாறு படையெடுத்து சென்று வானவர் நாட்டை கைப்பற்றுவோம். சிவபெருமான் அருளால் துன்பம் என்கிற படையை வெல்வோம். அருள் வாழும் வாழ்வோம் என கூறுகிறார் மணிவாசகப் பெருமான். திருச்சிற்றம்பலம்.